கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற நாட்கள் பொல்லாத நாட்கள், தீமை நிறைந்த நாட்கள், கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் போனால் திரும்ப வராது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து மதியற்றவர்களாய் இராதபடிக்கு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதை செய்யும் பொழுது நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்யும் போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய காலங்களை நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா, அல்லது தேவையில்லாமல் வீணான காரியங்களுக்கு செலவு செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதை விட்டு தேவையில்லாமல் செல்போன் பார்ப்பது, டிவியிலே சீரியல் பார்ப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடப்பது, இப்படிப்பட்ட பாவங்களிலே ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? ஞானத்தோடு நடந்து கொள்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் காலத்தை வீணாக்காதபடிக்கு மதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய், பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து சோதித்து நாம் பார்க்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு, பணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் காலத்தை வீணாக்காதபடிக்கு ஒவ்வொரு நாட்களையும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம் வீணானபடி நேரத்தை செலவிடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்முடைய காலங்களை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட என்னுடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை காண செய்தீரே, அதற்காக நன்றி. எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படிய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ஒரு விஷயங்களை சுத்திகரிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே காலத்தை வீணடிக்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற பரிசுத்த வழியில எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில எங்களை நடத்துங்க. அதற்கேற்ற கிருபையில எங்களுக்கு கொடுங்கப்பா. உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. ஆசீர்வதிங்க. அப்படி நன்மைனால் நிரப்புங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா.
கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.